ஐஐடி மெட்ராஸுடைய டைரக்டர் திரு காமக்கோடி அவர்கள் ஜனவரி 15ஆம் தேதி ஒரு மேட்டர் சொன்னார். what a surprise. கோமியம்ங்கிறது சுத்த பியூரான மருந்து, பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமைங்கிறது அதுக்கு இருக்கு, அது தெரியாம வளர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் அதை பேசுறாரு, ஐஐடி மெட்ராஸ் உருப்பட்ட மாதிரி தான் அப்படிலாம் சொன்னாங்க. திரு காமக்கோடி அவர்கள் இதை சொன்னதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க அப்படின்னு பயங்கரமான ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் அவர் தூக்கி போட்டார். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. அவருக்கு சப்போர்ட்டா இன்னும் நிறைய பேர் வந்து ஆமாங்க கோமியத்தில் இப்படி பல விஷயங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு தேடி பார்த்தப்போ பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதை தாண்டி இன்னும் பல உண்மைகள் இந்த கோமியத்தில் புதைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நாம குடிக்க போறது பார்க்க போறது கோமியம். திரு காமக்கோடி அவர்கள் இப்படி போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்கலாம் அடிக்கடி இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியிருப்பாங்க. ராஜஸ்தானுடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் மகேஷ் சந்திரா மாட்டு மூத்திரத்தில் கோமாதாவுடைய கோமியத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோமியத்தை டெய்லி குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய லிவர், கிட்னி, ஹார்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் மென்டல் ஹெல்த் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோமியம் குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வயசாகிறதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, எப்பவுமே இளமையா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, மத்திய அமைச்சர் ஒருத்தரே நீங்க டெய்லி கோமியம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சரே வராது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஆனா அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியாது. ஆனா சாத்வி பிரக்யா அப்படிங்கிற முன்னாள் எம்பி வந்து நான் பிரஸ்ட் கேன்சரால பாதிக்கப்பட்டவ, நான் டெய்லி கோமியம் குடிச்சுதான் கேன்சர்ல இருந்து மீண்டு எழுந்து வந்தேன் அப்படின்னு டெஸ்டிமோனியலே கொடுத்துருக்காங்க. இப்படி கோமியத்துக்கு ஏகப்பட்ட வேல்யூ இருக்கு. அதனால தான் கோமியத்தில் இன்னும் எவ்வளோ வகையான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 19 பேர் கொண்ட ஒரு ஆராய்ச்சி குழுவை 2017 மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்கு. மத்திய அரசு இப்படி ஒரு பிளானை கொண்டு வந்தா உத்தரப்பிரதேச சும்மாவாக இருக்கும், அவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. அவங்களுடைய அரசு ஃபார்மசிஸ் மூலமாக சின்ன சின்ன பாட்டிலில் நேரடியாக கோமியத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நோயில்லாத உத்தரப்பிரதேசம் உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. You are really a God gifted child. பசுவோட கோமியத்தில் மட்டும் இல்லைங்க, பசுவோட ஏகப்பட்ட மேட்டரில் வந்து ஏகப்பட்ட மெடிசனல் வேல்யூ இருக்குது. பசுவோடைய சாணத்தில் வேல்யூ இருக்குது, பாலில், தயிரில், மோரில் எல்லாத்துலேயும் வேல்யூ இருக்குது. அதாவது கோமியம், சாணம், பால், தயிர், நெய் இந்த 5 மேட்டரையும் சரியான ப்ரொபோர்ஷன்ஸில் கலந்து உருவாக்குறது தான் பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியம்ங்கிறது கோமியத்தை விட அதிகமான மெடிசனல் வேல்யூ இருக்கிற ஒன்றா. அதனால தான் அதை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பஞ்சகவியத்தை வச்சு தான் முக்கியமான ரிச்சுவல்ஸ்லாம் செய்யப்படுமா. அதே மாதிரி இந்த பஞ்சகவியத்தை மெடிசனாகவும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுப்பாங்க. இப்படி குழந்தைங்க பெரியவங்க மட்டும் இல்லைங்க, பிறக்க போற குழந்தைக்கு கூட கோமியத்துல மெடிசனல் வேல்யூ இருக்கான். அகில பாரதிய கௌ சேவா பிரதா அப்படிங்கிற அமைப்புடைய தலைவரான சங்கர் லால் வந்து நாங்க எங்க அமைப்பு மூலமா கர்ப்பிணி பெண்களுக்கு கோமியத்தை வந்து கொடுக்குறோம், அது பிறக்க போற குழந்தைய ஆரோக்கியமாவும் வைக்கும், சுகப்பிரசவத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா தாளான்னு தெரியல. இப்படி மெடிசனல் வேல்யூ மட்டும் இல்லாமல் கோமியத்தில் இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. கோமியம்ங்கிறது பயங்கரமான கிருமி நாசினி. அதனால கோமியத்தை பயன்படுத்தி ஃபினைலுக்கு மாற்றாக ஒன்று உருவாக்கலாம், அதை கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியாவை மேனகா காந்தி அவர்கள் தந்தாங்க. சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரா ஃபினாயிலுக்கு பதிலாக கவுனாயில் அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுறதுக்கான மேட்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. ஐஐடி டெல்லிலாம் இதில் பிஹெச்டி வாங்கினவங்க. You are growing well. The whole town is talking about you. Then why all this? கவ் யூரின், அதாவது கோமியத்தில் என்ன மாதிரியான மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஆராய்ச்சியை முதல்ல தொடங்கினது ஐஐடி டெல்லி தான். அந்த ஆராய்ச்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கோமியத்தை பேஸ் பண்ண கேப்சியூல், கோமியத்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கோமியத்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பல ஐட்டங்கள் இதெல்லாம் உருவாக்கணுங்கிறதான் அவங்களுடைய ஒரே லட்சியமாக இருந்துச்சு. இப்படி டாக்டர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நல்லா படித்து தோச்சவங்கெல்லாம் கோமியத்தை வச்சு இப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் சாதாரண மக்களும் கோமியத்தில் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
டெல்லியில் கோமியத்தை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு பிஸ்னஸ் மாடலை ஒரு லேடி உருவாக்கியிருக்காங்க. அவங்க கோமியத்தை பேஸ் பண்ண பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கோமியத்தை பேஸ் பண்ண ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்கி ஒரு பெரிய மாலில் அந்த கடையை திறந்து பயங்கரமாக கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, என்னையா கொக்கோகோலா பெப்சின்னு கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, கோமியத்துலேருந்து ஒரு சூப்பர் கூல்ட்ரிங்கை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோமிய கோலாவை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக கோமியத்தை பேஸ் பண்ண ஒரு கூல்ட்ரிங்க்குங்கிறது இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டெலகிராஃப்லேயே பேசுகிற அளவுக்கு வந்திருக்குன்னா பாருங்கள் மேட்ரு. நமக்கு தான் தெரியாமல் போயிருக்கு. இப்படி கோமியத்தில் இருந்து பினாயில் மேக்கப் ஐட்டம் மட்டும்தான் வருமா, கோல்டே வருங்க அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜுனாகத் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 4 வருஷம் முயற்சி செஞ்சு 400 பசுகளுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி இந்த தங்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கேரளாவில் இன்னொரு சாமியார் இருக்கார், அவர் அதை விட அல்டிமேட். பசுவுடைய கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்புங்கிறது ஆண்டனா மாதிரி காஸ்மிக் எனர்ஜிலாம் அது ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பசுவுடைய கோமியத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன், குடிக்க ஆரம்பித்தேன், எனக்கு இருந்த ஆஸ்மா ப்ராப்ளம்ங்கிறது கிளியராக இருக்குது. ஏன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி வழியாக அந்த ஃபோர்ஸுங்கிறது உள்ளே போய் இந்த க்யூருங்கிறத கொடுத்துருக்குன்னு இருக்கார். இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் தான் அவர் இருக்கார். பேர் விஜய் பிரசன்னா. கட்டின பொண்டாட்டியை கூட வேண்டான்னு கவுத்து விட்டுட்டு பெத்த பிள்ளைங்களை பொங்கடான்னு தள்ளி விட்டுட்டு பசுங்கள் கூடவே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். டெய்லி அவர் சாப்பிட்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் பசுங்க கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா ஐட்டத்தையும், பால், கோமியம், சாணம் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவார். அதே மாதிரி டெய்லி அவர் தூங்க போகும்போது கட்டில் அவர் படுக்கிறாரோ இல்லையோ பசுங்களை படுக்க வச்சுட்டு அடடா அப்படின்னு சந்தோஷப்படுவார். எப்பேற்பட்ட பசு நேசன் பார்த்தீங்களா. சரி, பசுடைய கோமியத்தை வச்சு இவ்வளோ மேட்டர் நடக்குது இல்லை. உண்மையிலேயே பசுடைய கோமியம் மெடிசனல் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸுங்கிறது எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற எஸ்டிடிக்கு போவோம். பசுடைய கோமியத்தை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய காலத்துல இருந்து இருக்கு. நிறைய ஸ்லோக குறிப்புகள் அப்படிங்கிறது பசுவுடைய கோமியத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுது. விஷ்ணு ஸ்மிருதி பசுடைய கோமியம் அப்படிங்கிறது கங்கைக்கு நிகரான ஒரு புனித நீர். அதே மாதிரி பசுவுடைய சாணம் அப்படிங்கிறது நல்லதையும் செல்வத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும், அதை தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அக்னி புராணத்தை பார்த்தீங்கன்னா பசுவுடைய கோமியம் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒன்று, அதை வீட்டை சுற்றி தெளித்தோம் அப்படின்னா எந்த வித தீமையும் உள்ளே வராது அப்படின்னு சொல்லுது. அதே சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பசுவுடைய கோமியத்தில் ஏகப்பட்ட மெடிசனல் வேல்யூங்கிறது இருக்குது. அதில் பிறந்த குழந்தைய முழுசாக குளிப்பாட்டணும் அப்படின்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைக்கு சிறிதளவுக்கு பஞ்சகவியமோ சாணமோ கொடுக்கலாம். நெத்தியிலிருந்து கால் வரைக்கும் சாணத்தை அங்கங்கே வந்து நம்ம வந்து பூசி விட்டோம் அப்படின்னா குழந்தை இன்னும் வந்து சேஃபாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுது. இப்படி பல சடங்குகளை சொல்லக்கூடிய நூல் குறிப்பில் பசுவுடைய கோமியத்துக்கு பயங்கரமான மெடிசனல் வேல்யூலாம் இருக்குது அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, பசுவுடைய கோமியத்தை சூத்திரர்கள் தொடக்கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கட்டளையாகவே இருந்திருக்கு. அபிஸ்தாம்பா சம்ஹிதா அப்படிங்கிறது தெளிவாக சூத்திரர்கள் அவங்களுடைய வீடுகளில் கோமியத்தை வந்து தெளிக்கக்கூடாது, கோமியத்தை அவங்க அருந்தக்கூடாது அப்படிங்கிறத வரையறை செய்யுது. அது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று. சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்ப்பனர்கள் கிட்ட காணிக்கை கொடுத்து கோமியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லுது. இப்படி கோமியம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் ப்ரிவிலேஜான ஒரு ட்ரிங்காக இருந்திருக்கு. இப்படி பல நூல் குறிப்புகள் மட்டும் இல்லை, மருத்துவ குறிப்புகள்லையும் கோமியத்துக்கான வேல்யூ அப்படிங்கிறது எகிரிகிட்டே இருக்கு. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா கோமியத்தை ஒரு மெடிசனாகவே அணுகியிருக்காங்க. கோமியத்தை பயன்படுத்தி தீராத காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டி இதெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற குறிப்புங்கிறது ஆயுர்வேத மெடிசன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் கோமியத்துக்கு பயங்கரமான மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கோமியத்துக்கு பயங்கரமான மெடிசினல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இல்லை, மெடிசினல் வேல்யூங்கிறது இல்லை. சரி, அப்போ ஆயுர்வேதத்தில் கோமியத்தை பயன்படுத்தியிருக்காங்களா சொன்னியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஆயுர்வேதத்தில் கோமியம் மட்டும் இல்லை, எருமையுடைய யூரின், யானையுடைய மூத்திரம், ஆட்டோட மூத்திரம், இப்படி 8 வகையான மூத்திரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு மூத்திரத்துக்கும் ஒவ்வொரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. இந்தந்த நோய்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது. அந்த 8 யூரின் லிஸ்ட்டில் மனுஷனோட யூரின் லிஸ்ட்டுமே அடங்கியிருக்கு. இப்படி கோமியத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நாம மனுஷனோட யூரினையும் இப்போ அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? யூரின்ங்கிறத மெடிசனலாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்போது இருந்த சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்டை வச்சு, அட்வான்ஸ்மெண்ட்டை வச்சு, புரிஞ்சுக்கிட்டதை வச்சு செஞ்சாங்க. ஏன் அப்போ யூரின் எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா,
கால்நடைகளை பயன்படுத்திட்டு இருந்தப்போ கால்நடைகளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மருந்துகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா நீங்க அரபு நாடுகளுடைய பழமையான மருத்துவ குறிப்புகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒட்டகத்துடைய யூரினை பயன்படுத்தலாம், மருந்தா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற குறிப்புங்கிறதுலாம் இருக்கும். பயன்படுத்தியிருக்காங்க, அது அங்க ஒரு பழக்கமாவே இருந்திருக்கு. அதே மாதிரிதான் பசுவை இங்க அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பசுவுடைய யூரின் அடிப்படையாக வச்சு மருந்துகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. அதுதான் அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா அதுதான் வேல்யூவானது, கோமியத்துல தான் பயங்கரமான வேல்யூலாம் இருக்கு அப்படின்னு செய்யறதெல்லாம் ஒரு பயங்கரமான ப்ரொபகண்டா தானே தவிர உண்மையிலேயே அதுக்கான மெடிசினல் வேல்யூங்கிறதுலாம் இல்லை. மனுஷன் எவல்யூஷன் ஆகிற மாதிரியே தான் சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முன்னாடி செஞ்ச தப்பு என்ன, இப்போ என்ன அதில் சரி பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யூரினை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஆயுர்வேதம்ங்கிறது எப்போவோ நிறுத்திருச்சு. அதில் பெருசாக அவங்க கவனம் செலுத்துறதே கிடையாது. ஆனால் ஆயுர்வேதத்திலே இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி, இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, அது என்ன சொல்லுது? திரு காமக்குடி அவர்கள் காட்டினாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஹிந்து பத்திரிகை ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை, ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்ச ஒரு சின்ன ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அவர் காமிச்ச எல்லா ரிப்போர்ட்ஸையும் அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள்கிட்டயே அனுப்பி அதுக்கான ரிசல்ட்டுங்கிறத வாங்கி அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 4 பேப்பரை வந்து அவர் காமிச்சிருக்காரு. அதில் முதல் பேப்பருங்கிறது பெப்டைட் ப்ரொஃபைலிங் இன் கவ் யூரின் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச். எல்லா மேமல்ஸுடைய, மனிதன் உட்பட எல்லா மேமல்ஸுடைய யூரினை எடுத்து அதில் பெப்டைட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது பல இடங்களில் நடந்திருக்கு. பெப்டைட் அப்படிங்கிறது ஒரு மாலிகுல். நம்ம புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, புரோட்டீன்ஸை உருவாக்கக்கூடிய மாலிகுல் இது. அதுக்கான ஆராய்ச்சிங்கிறது இதில் நடந்திருக்கு. அதில் போவைன்னு சொல்லப்படக்கூடிய மாட்டினத்துடைய யூரின்ங்கிறது எந்த அளவுக்கு பெப்டைடு கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி இது. இந்த ஆராய்ச்சி முடிவை வச்சு கோமியத்தை குடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த ஆராய்ச்சி அதுக்கானதே கிடையாது. இது நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தான். அதுதான் நேச்சர் ஜேர்னல்லையும் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் இதில் வித்தியாசம் என்னன்னா, நேச்சர் ஜேர்னலும் நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் ஜேர்னலும் ரெண்டும் வேற வேற. இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆனது நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் ஜேர்னலில். ஸோ ரெண்டுமே வேற வேற தான். ஆனால் ஆர்டிக்கலாக பப்ளிஷ் ஆயிருந்தாலும் இது கோமியத்தை குடிக்கலாங்கிறதுக்கான ரிசர்ச் பேப்பருங்கிறது கிடையாது. இப்படி இந்த ரிசர்ச் பேப்பரோட சேர்த்து 4 ரிசர்ச் பேப்பரை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த 4 ரிசர்ச் பேப்பருடைய ஒவ்வொன்றையும் டிபங்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ரிசர்ச் பேப்பருங்கிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூரின் அப்படிங்கிற டைட்டில் கொண்ட ஒரு ரிசர்ச் பேப்பர். இந்த ரிசர்ச் பேப்பரில் கோமியம் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒன்று அப்படின்னு ஏற்கனவே நடந்த ரிசர்ச்னு சொன்னக்கூடிய விஷயங்களை எடுத்து தொகுத்திருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அதுலேயும் ஏகப்பட்ட எரர்ஸ்லாம் இருக்குது. இது ப்ரொஃபஷ்னலாக செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச்சுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதையும் அதில் டிபங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான விளக்கம் கொடுத்த டாக்டர் சூல் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார் இல்லையா, அப்போது கோவிடுங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அமெரிக்காவுடைய சயின்டிஸ்டெல்லாம் பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, ப்ளீச் போட்டால் தலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் செத்து போகுது. அப்போ ப்ளீச்சை குடிச்சா வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்லாம் செத்து போயிடும்ல, ஏன் அதை நம்ம குடிக்கக்கூடாது? அது பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே அறையில் இருக்கிற பாக்டீரியாலாம் சாகுது அப்படிங்கிறதுக்காக அதை மனுஷன் எடுத்து குடிக்க முடியுமா? எண்ணத்துக்கு ஆகும். அதே மாதிரி தான் கோமியமும். கோமியத்தில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனுஷன் குடித்தானா அது அவனுக்கு பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்துமே தவிர பக்காவான குணம்லாம் தராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே கோமியத்தில் மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஏகப்பட்ட கிருமிகள் அப்படிங்கிறது இருக்குது. கோமியத்தை பேஸ் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிங்கிறது ஓகே. நம்ம பெஸ்டிசைடை உருவாக்கலாம், உரம் உருவாக்கலாம், இதெல்லாம் கூட ஓகே. இப்படி பல விஷயங்கள் வந்து கோமியத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் எல்லோ அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. இந்த கலருங்கிறது ஒரு காலத்தில் கோமியத்தில் இருந்து மட்டும்தான் உருவாக்குனாங்க. வேன்காக்குடைய ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் அப்படிங்கிறது இந்தியன் எல்லோவுடைய கலரை பயன்படுத்தி மட்டுமே வரையப்பட்டது. வேன்காக் அதை மட்டுமே அதில் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த இந்தியன் எல்லோ அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்து கோமியத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நிறம். இன்னைக்கு அந்த பெயிண்டிங்குடைய வேல்யூங்கிறது பல கோடி. இப்படி கோமியத்தை வச்சு ஏகப்பட்ட அதர் பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு மனுஷன் நேரடியாக அதை குடித்தா ஏகப்பட்ட நோய் குணமாகும், அற்புதமான மருந்து, சாணம் சாப்பிட்டா வேற லெவலுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான பைத்தியகார்த்தம். இதை பற்றி டீட்டெயிலான சயின்டிஃபிக்கலான அப்ரோச்சுங்கிறத மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோவில் போட்டிருப்பாரு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலான பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக அதில் புரிய வரும். சரி, ஓகே பிக் பாஸ், கோமியத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை. தான் கோமி ஆர்டர் போட்டோம், கிடச்சிருச்சா? குடிக்கணும்.